பின்னாடி வந்து ஸ்டேட் ஹைவே வண்டி போகிறது வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாக்டாக இந்த ஸ்டேட் ஹைவேல பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வந்து இந்த லேஅவுட்டை வந்து அமைச்சிருக்காங்க. இது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிங்க. காஞ்சிபுரம் போகிற எல்லா பஸ்ஸுமே நம்ம சைட்டு வாசலில் நின்று தான் போகும். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இங்கே ஒரு லேண்டு வாங்குறாங்க அப்படின்னா கையில் முன்பணமாக ஒரு 3 லட்ச ரூபாய் இருந்தால் போதும். ரிமைனிங் வந்து நாங்களே பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். அதே மாதிரி இங்கே ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்க கையில் முன்பணமாக ஒரு 7 இல்லைன்னா ஒரு 8 லட்ச ரூபாய் இருந்தா போதும். ரிமைனிங் வந்து பேங்க் லோன் பண்ணி பிருந்தாவனம் பப்ளிக் ஸ்கூல் வந்து அமைஞ்சிருக்கு. கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கம்பெனில வாங்குறதுனால நாங்க வந்து எந்த ஒரு புரோக்கரேஜ் கமிஷனும் கஸ்டமர்ட்ட இருந்து வாங்குறது இல்ல. 2500 ரூபாய் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஆஃபர் பிரைஸா ஒரு சதுரடி ரெசிடென்ஷியல் பிளாட் வந்து 2300 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். 30 அடி 24 அடி அகலமான தார் ரோடு வந்து கொடுத்துருக்கோம். சோலார் எல்இடி ஸ்ட்ரீட் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ 3 பேஸ் இபி கனெக்ஷன் நம்ம சைட்டுக்குள்ளேயே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சைட்டு சுற்றிலும் ஃபுல்லாகவே சிமெண்ட்டில் காம்பவுண்ட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸில் அவங்க வெல்கம் பண்ணுற மாதிரி பெரிய கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம லேஅவுட்டில் 2 பெரிய பார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சில்ட்ரன் பிளே ஏரியா. இப்போ இந்த செங்கல்பட்டு வந்து சேட்டலைட் சிட்டியாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அமிர்தா கேட்டரிங் காலேஜ் நம்ம சைட்டு நியர்பையே அமைஞ்சிருக்கு. ஹாய், வெல்கம் பேக் டு டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு நேஷனல் ஹைவேல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டை பற்றி தாங்க பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே தாங்க லொகேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுமே இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த செங்கல்பட்டு சரௌண்டிங்ல ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு, உள்ள என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளவு பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீடைல்ஸாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த சைட்டை பற்றி சிஸ்டர் தான் நமக்கு ஃபுல் டீடைல்ஸாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஹாய் சிஸ்டர். ஹாய் சார். எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், உங்க பேர் என்ன, உங்க கம்பெனியோட பேர் என்ன அப்படின்றத சொல்லிடுங்க. ஓகே, நம்ம கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி. என்னோட நேம் வந்து ரேவதி. ஓகே சிஸ்டர், இன்னைக்கு கிரிஷ் ஹவுசிங்ல இருந்து எக்ஸாக்ட்டா எந்த லேஅவுட்டை பத்தி பார்க்க போறோம், அது எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. ஓகே, நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஹெரிடேஜ் சிட்டி. நம்ம சைட் எங்க எக்ஸாக்ட்டா லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போற ஸ்டேட் ஹைவேல, அது ஆன் ரோட்ல தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. கைஸ், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பின்னாடி வந்து ஸ்டேட் ஹைவே வண்டி போகிறது வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாக்டாக இந்த ஸ்டேட் ஹைவேல பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வந்து இந்த லேஅவுட்டை வந்து அமைச்சிருக்காங்க. ஓகே சிஸ்டர், இந்த ஹெரிடேஜ் சிட்டியை எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லிடுங்க சிஸ்டர். ஓகே, டோட்டலாக ஒரு 9 ஏக்கரில் தான் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ இது டோட்டலாக ஒரு 186 பிளாட்டாகவும் நம்ம பிரிச்சிருக்கோம். மினிமம் 566 சதுரடியிலிருந்து பிளாட் சைஸஸ் வந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. 700 ஸ்கொயர் ஃபீட், 800, 900, 1000 அந்த மாதிரி 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் சைஸஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ மினிமம் சைஸில் இருந்து 2400 வரையுமே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி. இந்த சைட்டில் மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஹெரிடேஜ் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னால எல்லா ஃபேஸிங்லுமே பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்னர் பிளாட்டும் இருக்குது. சில பேர் வந்து 30 ஃபீட் ரோட்டில் கேட்பீங்க, அது மாதிரி 30 அடி ரோட்லுமே பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே சிஸ்டர், இந்த சைட்டை வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னீங்க. உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லிடுங்க. சரி, ஓகே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 30 அடி 24 அடி அகலமான தார் ரோடு வந்து கொடுத்துருக்கோம். சோலார் எல்இடி ஸ்ட்ரீட் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 பேஸ் இபி கனெக்ஷன் நம்ம சைட்டுக்குள்ளேயே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சைட்டு சுற்றிலும் ஃபுல்லாகவே சிமெண்ட்டில் காம்பவுண்ட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸில் அவங்க வெல்கம் பண்ணுற மாதிரி பெரிய கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம லேஅவுட்டில் 2 பெரிய பார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சில்ட்ரன் பிளே ஏரியா. அது மட்டும் இல்லாமல் நம்ம லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் தண்ணியுமே சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா பாலார் ரிவர் பக்கத்தில் இருக்கிறனால ஸோ உங்களுக்கு தண்ணியுமே கிரவுண்ட் வாட்டர் சூப்பராக இருக்கும். நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆன் ரோட் சைட்டு. நம்ம சைட்டு வாசலே வந்து பஸ் ஸ்டாப் தான். எவ்ரி 10 to 15 மினிட்ஸ் ஒன் டைம் உங்களுக்கு செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போகிற எல்லா பஸ்ஸுமே நம்ம சைட்டு வாசலில் நின்று தான் போகும். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 500 மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்குங்க. சென்னை பீச்சிலேருந்து திருமால்பூர் போகிற லோக்கல் ட்ரெயின், அரக்கோணம் போகிற எல்லா ட்ரெயினுமே இந்த ஸ்டேஷனில் நின்று தாங்க போகும்.
ஸோ உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக இருக்கட்டும், உங்களுக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நியர்பை தான் நம்ம லே அவுட்டே அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம சைட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல், போலீஸ் ஸ்டேஷன், ஷாப்பு, வீடு எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம லே அவுட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வீடு கட்டி குடிவதற்கான எல்லா அம்யூனிட்டிஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்ம லே அவுட்டில் வாங்கி போடலாம், இல்லை உடனே வீடு கட்டுறதுக்கும் நீங்கள் வாங்கலாம். சிஸ்டர் சொன்ன மாதிரி தான் ஊரை ஒட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஹைவே மேலேயே வந்து இந்த சைட்டை வந்து கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருந்தாலும் சரி, வீடு கட்டணும் அப்படின்னாலும் சரி, இந்த சைட் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக வந்து இருக்கும். ஓகே சிஸ்டர், உள்ளே வந்து தேவைப்படக்கூடிய எல்லா அம்யூனிட்டிஸுமே வந்து பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு கிளைண்ட் இந்த இடத்துல இடம் வாங்கணும்னாலோ இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சாலோ கிராசரி ஐட்டம் எப்படி வாங்குறது, ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லிடுங்க. நம்மளுடைய லே அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பிளாட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டேட் ஹைவேல அமைஞ்சிருக்கிறனால, அதுவும் ஆன் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கிறனால, ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸில் இருக்கிற எல்லா பிளாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பிளாட். ஸோ கமர்ஷியல் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லிமிடெட் பிளாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்தால் தான் அது அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெசிடென்ஷியல் பிளாட்டுமே கொடுக்குறோம். நம்மளுடைய சைட்டோடைய கனெக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செங்கல்பட்டுல இருந்து நம்ம லே அவுட்டுக்கு வரலாம். செங்கல்பட்டுல இருந்து எக்ஸாக்டாக ஒரு 8 கிலோமீட்டரில் தான் நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு 10 மினிட்ஸில் நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருந்தும் நம்ம லே அவுட்டுக்கு வரலாம், ஒரகடத்துல இருந்தும் வரலாம், சிங்கப்பெருமாள் கோவில இருந்தும் நம்ம சைட்டுக்கு வரலாம். ஸோ நீங்கள் ஜிஎஸ்டில இருந்து வரீங்க அப்படின்னா சிங்கப்பெருமாள் கோவில இருந்து எக்ஸாக்டாக ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம சைட் வந்து ரீச் பண்ணிடலாம். நம்ம சைட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தாவனம் பப்ளிக் ஸ்கூல் வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம சைட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுமே லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ செங்கல்பட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே நிறைய இருக்கு. இப்போ இந்த செங்கல்பட்டு வந்து சேட்டலைட் சிட்டியா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சென்னையுடைய நுழைவு வாயிலே வந்து செங்கல்பட்டு தான். அது மட்டும் இல்லாமல் அமிர்தா கேட்டரிங் காலேஜ் நம்ம சைட் நியர்பையே அமைஞ்சிருக்கு. ஸோ செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த சைட்டை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜஸாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவைலபிளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே உங்களுக்கு ஊர் இருக்கிறதுனால கிளினிக்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கு. ஓகே சிஸ்டர், இந்த சைட் வந்து ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, டைட்டில் வந்து கிளியராக இருக்கா, டாக்குமெண்ட் வந்து கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. நம்ம கிட்ட என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க, டைட்டில் டாக்குமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க. நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வந்து டோட்டலாக 9 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி 186 பிளாட்டாக பிரிச்சிருக்கும். இது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட். ஸோ கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டினால ஸோ வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளிஸ்டர் கிளியராக இருக்குது. ஸோ வந்து நம்ம நேஷனலைஸ் பேங்காக இருக்கட்டும், ப்ரைவேட் பேங்க்கு, ஃபினான்ஸ் பேங்க்கு, ஸோ எல்லா பேங்க்லையுமே நாங்களே எங்களுடைய கிளைண்ட்டுக்கு வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50% கிட்ட கஸ்டமர் இடம் வந்து பார்த்துட்டு பிளாட் புக் பண்ணிவிட்டு ஸோ லோனில் வாங்கி சில பேர் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ டாக்குமெண்ட் எல்லாமே நல்லா கிளியராக இருக்கும். ஓகே, இப்போ டாக்குமெண்ட்டை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் லீகலாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கிறலாம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நம்பர் இருக்கும். நீங்கள் கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே சிஸ்டர், இது வந்து ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால மற்றவங்களுக்கும் நமக்கும் எவ்வளோ வந்து ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது, இங்கே ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லிடுங்க. சரி, ஓகே. நம்ம செங்கல்பட்டுலேருந்து வரும்போதே பார்ப்போம். உங்களுக்கு செங்கல்பட்டு திம்மாவரம் வந்து ஒரு மெயினான ஏரியா. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 ரூபாய் 4000 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுடைய ஓன் ப்ராஜெக்ட். ஸோ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் லேண்ட் எடுத்து டிடிசிபி ரெரா அப்ரூவல் வாங்கி சைட்டை பக்காவாக நாங்களே டெவலப் பண்ணி ஸோ நாங்கள் வந்து டேரக்டாக கிளைண்ட் கிட்ட ப்ரொமோட் கொடுக்குறோம். ஸோ கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக கம்பெனியில் வாங்குறதுனால நாங்கள் வந்து எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் கமிஷனும் கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்குறது இல்லை. ஸோ இது வந்து நாங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நாங்கள் ரீசனபிள் ப்ரைஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இங்கே வந்து கவர்மெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1500 ரூபா போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமர்ஷியல் பிளாட் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. கமர்ஷியல் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 3800 ரூபாய் போயிட்டு இருக்கு. நம்ம இது ஆஃபர் ப்ரைஸாக ஒரு சதுரடி கமர்ஷியல் பிளாட் 3500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரெசிடென்ஷியல் பிளாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2500 ரூபா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஆஃபர் ப்ரைஸாக ஒரு சதுரடி ரெசிடென்ஷியல் பிளாட் வந்து 2300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சரௌண்டிங்கில் ரெசிடென்ஷியல் பிளாட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3500 ரூபாய்க்கு வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் இவங்க கிட்ட இந்த இடத்துல ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து 2300 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சிஸ்டர், இப்போ இந்த இடத்துல ஒரு கிளைண்ட் வந்து இடம் வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க கிட்ட எவ்வளோ முன்பணம் இருந்தால் போதும்?
இங்க ஒரு லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா கையில முன்பணமா ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். ரிமைனிங் வந்து நாங்களே பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். அதே மாதிரி இங்க ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்க கையில முன்பணமா ஒரு 7 இல்லைன்னா ஒரு 8 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். ரிமைனிங் வந்து பேங்க் லோன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவல் வில்லா வந்து இவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் நம்பர் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க. சப்போஸ் கால் எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட் ஆயிருந்தாலும் கிளியர் பண்றதுக்கு சிஸ்டர் வந்து ரெடி ஆயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல சில பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, மறைமலை நகர்ல ஒர்க் பண்ணுவாங்க, மகேந்திரா வேர்ல்டு சிட்டில ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து நியர்பை செங்கல்பட்டுல ஒரு ஆன் ரோட்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளுடைய ஹெரிடேஜ் சிட்டி வந்து ஒரு பெஸ்டான ஒரு சைட்டா இருக்கும். இந்த வீடியோ அவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூல். டாடா, see you soon.